ஸோ அவங்கெல்லாம் ரஜினிகாந்த் சார் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு பெருமையாக நடிக்கிறாங்க. இது எங்களுக்கு வேணும், ரஜினியோட ஒரு படம் எங்களுக்கு வேணும்னு. ஆனால் அவர் தன்னுடைய படத்தில் நடித்தவங்களை பார்த்து நீங்களாம் என்னோட பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அவர் வழக்கம் போல் பாலச்சந்தருக்கு நன்றி, எஸ்பி முத்துராமனும் பஞ்சர அருணாச்சலம் தான் என்னை செதுக்கி கொண்டு வந்தாங்க, இந்த செடியை மரமாக்குனது அவங்கன்னு வழக்கம் போல் பேசியிருக்காரு. இதில் எஸ்பி முத்துராமன் ஒன்று சொன்னார். ரஜினி வந்து இராணுவ வீரன் நினைக்கிறேன். இராணுவ வீரன் படத்தில் ஒரு மூட்டை இருக்கும், பொதி மூட்டை, அந்த சுமக்கிற மூட்டை, நெல் மூட்டை, அது மேலே அப்படியே படுத்து தூங்கியிருக்காரு. நாங்கள்லாம் கேட்டோம், என்ன சார் இந்த மூட்டையில் தூங்கினா உடம்பு வந்து அந்த மூட்டை அந்த சாக்கு இதெல்லாம் அரிக்குமே சார் முதுகு. இல்லை சார், நான் மூட்டை தூக்கி தூக்கி பழகின உடம்பு தான் சார் இது, எனக்கு இந்த அரிப்புலாம் வராது அப்படின்ட்டு. இதை வந்து ரஜினிகாந்த் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கும்போது அவர் ஒரு மூட்டை தூக்கினார் ஒரு காலத்தில் அப்படின்னு எஸ்பி முத்துராமன் வந்து சொல்கிறார். அதை ரஜினி ரொம்ப பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணி அது சொல்கிறார். அவர் அப்படி நினைக்கல. என்ன நான் மூட்டை தூக்குன போய் சொல்கிறீங்க, என் உடம்பு அரிக்காதான், ஆனால் மூட்டை தூக்கிட்டு படுத்திருந்ததெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி ரஜினி நினைக்கல. எஸ்பி முத்துராமனும் அந்த நோக்கத்தில் சொல்லலை. அப்படி இருந்தவர் இன்னைக்கு வந்திருக்காருப்பா, அன்னைக்கு இருந்தார், அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு பெருமைப்படுத்தி தான் சொன்னார்.